சைக்கிளை பெண்ட் பண்ணிட்டாப்பா. இம்மா பெரிய ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு 100 ரூபாய் தான் கொடுப்பேன்னு சொல்றாப்பா. என்கிட்ட எதுப்பா 100 ரூபா? அப்ப எவ்வளவு வரும்னு சொல்றேன்? நான் எப்பப்பா இடிச்சேன்? இடிக்காமல சைக்கிள் இப்படி ஆச்சு? ஐயோ, கை போச்சு, கால் போச்சு, மூக்கு போச்சு. ஏப்பா கத்துற? பெரிய மனுஷன் நான் வாங்கி தரேன். இந்தப்பா உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு? 50 ரூபா தான் இருக்கு. எடு. ஓ ஐயோ ஐயோ மச்சான், 2 பாட்டிலுக்கு ரூபா கிடைச்சிருச்சு. என்ன மச்சான், 500 மில்லி அடிச்சு குழந்தை பிள்ளைக்கு முத்தம் கொடுக்க மாதிரியா இருக்க? ஒண்ணு ஏற மாட்டேங்குது. கவலைப்படாத மாப்பிள, இன்னொரு கார் வராமலா போயிடும். அது வந்துருச்சு பாரு கார். தூக்கு மாப்பிள சைக்கிள. ஐயோ ஐயோ, அம்மா அம்மா அம்மா, ஐயா ஐயா ஐயா, கை போச்சு, கால் போச்சு, மூக்கு போச்சு. என்னப்பா, என்ன நடந்துச்சு? இந்த பேமானி என் மேல இடிச்சு சைக்கிள் பெண்ட் பண்ணிட்டாப்பா. இம்மா பெரிய ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு கேட்டா 100 ரூபாய் தான் கொடுப்பேன்னு சொல்றாப்பா. 100 ரூபாயா? எவன்டா தரேன்னு சொன்னது? ஏண்டா முதல்ல இது என்ன சைக்கிளா? எங்களை என்ன இழிச்சவாயின்னு நினைச்சியா? நாங்க பிரேக்க அங்கே போடுறோம், நீ சைக்கிளை இங்கே போட்டு விட்டு ஐயோ ஐயோன்னு கத்துறிய. யோ, நீங்க இடிச்சிட்டுதான் இங்க வந்து உயிந்தேன். ஏய், யாருக்கிட்டடா காது குத்துற? எங்களுக்கெல்லாம் சின்ன பிள்ளையிலேயே காது குத்திட்டாங்க. நீ தானே சைக்கிள் கொண்டாந்து போட்ட. அப்ப இடிக்கலங்கிறியா? ஐயோ, கால் போச்சா, கை போச்சா, மூக்கு போச்சா. ஏப்பா கத்துற? பெரிய மனுஷன் நான் இல்ல. உங்களை எல்லாம் யாரா பெரிய மனுஷன் சொன்னது? ஏன் நர சொல்லல? பேசாம இரு, பணம் நான் வாங்கி தர்றேன். யோ, 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து அயக்கத்தமா பண்றீங்க. பாத்தியா, இதான வேணாங்கிறது. நீ இடிக்காம சைக்கிள் பெண்டாச்சு, கூட்டம் குடிச்சுனா பேஜார் ஆயிடும். மறுவாயா சொல்ற, இருக்கிறதுக்கு கொடுத்துட்டு போயிடும். மாமா, ஏற்கனவே நேரமாயி போச்சு. அம்மா வேற வீட்டுல பத்திரகாளி மாதிரி நின்னுட்டு இருப்பாங்க. டைம் ஆயிடுச்சு மாமா, ஏதோ கொடுத்துருவாங்களே. ஏயா, சைக்கிள் ரிப்பேர் செய்ய எவ்வளவு வேணும்? என்ன பிச்சை காசு? ஒரு 50 கொடு. 50 ரூபாயா? காயிலாங்கடையில போட்டா கூட 2 ரூபா கொடுக்க மாட்டான். என்னப்பா இவ்வளவு கேளா பேசிக்கிட்டேன்? 100 ரூபா கொடுத்து வாங்கப்பா. 100 ரூபாயா? இந்த 100 ரூபா. சைக்கிளை நான் எடுத்துட்டு போவேன், நீ எடுத்த பெண்டு கலண்டு போகும். அதெல்லாம் வேண்டாம், வந்துருச்சுல. வரேன் சார், வரேன் சார். அம்மா, உரக்க கூவு மச்சான். அம்மா அம்மா, நீங்களா இங்க இருக்கிற வந்தீங்க? நம்மகிட்ட பிராட் வேலை பண்ணி உதார வேலை காமிச்சிக்கிட்டு இருக்கியா? யார் நீங்களா? சந்திரா, யாரு இவங்க? அம்மா, இவனுக்கெல்லாம் ஒரு மாதிரி. யோ, நம்ம கையில கமால் வேலை காட்டிக்கிட்டு இருக்கியா? ஜமால் போங்கடா. சுமாரியா? நீ தான் முதலாளி அம்மாவா? ஆமா. இந்த ஆளுக்கு நீ தான் சம்பளம் கொடுக்குறியா? பின்னையா குடுக்கறேன். ஏமா நல்ல நோட்டு கொடுக்க வேண்டியதானே? ஏமா இந்த கள்ள நோட்டு கொடுத்தா? உன் டிரைவர் கொடுத்த நோட்டை சாராய கடையில கொடுத்தனா என்ற சோமாரி கேப் மாதிரி ஐயா இது கள்ள நோட்டுறான்னு சொல்லி என் மூஞ்சில உட்டஞ்சிட்டாமா. எனக்கு ஒரே அம்மான புடிச்சு. ஐயா, இந்தாமா, நாங்க பொம்பளை பொறுக்கிங்க தான், குடிகாரங்க தான், சூதாடிங்க தான், திருடங்க தான். ஏன் இன்னும் என்னென்ன ஐயோ இத்தனை இருக்கா அதெல்லாம் செய்யறவங்க தான். ஆனா கவர்மெண்ட்டுக்கு போட்டியா மட்டும் நாங்க நோட்டு அடிக்க மாட்டோம். ஏன் மானஸ்தேன். சரி, இந்த 100 ரூபாய் நோட்டு இந்த கொலாப்பட்ட சோமாரி இருக்கானே என் சைக்கிள் ஆக்சிடென்ட் பண்ணிக்கின்னு ஒரு கள்ள நோட்டை கொடுத்துட்டு என் சைக்கிள் தூக்கிட்டு வந்துட்டாமா. 1 நோட்டு கொடுத்தாரா இல்ல 5 நோட்டு கொடுத்தாரா? அப்ப நீ நிறைய அடிச்சு கொடுத்துட்டு இருக்கியா? ஏண்டா கைத, 1 நோட்டு தானடா கொடுத்தேன், எங்கடா சொல்றா? முதல்ல சைக்கிள் எடுத்துக்கிட்டு இடத்த காலி பண்ணுங்க. அது எப்படிமா? மரியாதையா போக போறீங்களா இல்ல நான் போலீஸ் போன் பண்ணுமா? நீ பெரிய மனுஷன் சொன்னா போலீஸ் சொல்றிய. சைக்கிள் மச்சான், சைக்கிள். ஐயா ஐயா, வந்துரு. சந்திரா வா. வண்டி நிறுத்துறா. அன்னைக்கு டிஸ்கோ ஆன பொண்ணுங்க இன்னைக்கு பூ வைக்கிறாளுங்கடா. என்னன்னு விசாரிச்சு பாப்போம், வாங்கடா. கமா. ஆஹா, நடமாடும் பூக்கடை. வெரி குட். ஆமா, நீங்க டிஸ்கோ ராணிங்க தானே? எப்ப நடமாடும் பூக்கடையா மாறுனீங்க? உங்களை மாதிரி ஆளுங்க கலையா ரசிக்கிறது இல்ல, அதான் தொழில மாத்திக்கிட்டோம். இதுவும் நல்ல தொழில் தான். அத உங்ககிட்ட கேட்கல. 5 பைசா. கஜம் 1 ரூபாய் 50 காசு. குட். மீட்டர் 2 ரூபாய். அடேங்க அப்பா, மாடர்ன் ட்ரெஸ் போட்டுருந்தா வேலை கூட தான் இருக்குமா? கொஞ்சம் குறைச்சிங்களே. ட்ரெஸ்ஸையா? இல்ல மாமா, பூவோட விலையா? அதெல்லாம் முடியாது. வேணும்னா வாங்குங்க, இல்லைன்னா இடத்த காலி பண்ணுங்க. வியாபாரத்துல கோவிச்சுக்காதம்மா. ஒரு 6 முழம் கொடு. எதுக்கு மாமா 6 முழம்? உங்களுக்கு தான். ஆளுக்கு 2 முழம் தலையில சுத்திக்குங்க. மாமா, நாங்க என்ன முடியா வளர்த்துருக்கோம். 1 முழம் வாங்குங்க. ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிள்ளி காதுல வச்சுக்கிறோம். டேய், காதுல இருக்குடா, கையில சுத்தி கூடாதா? எதுல வேணாலும் சுத்திக்க, ஓ இஷ்டம். இது சரிப்பட்டு வராது. வண்டியை தள்ளுங்கடி. அவசரப்படாங்க, நாங்க டிஸ்கஸ் பண்ணலாமா? முதல்ல சாம்பிளுக்கு 1 முழம் பூ கொடுங்க. சரி, இந்தாங்க. இது என்ன 1 முழமா? பாதி முழம் தான் இருக்கு. நீங்க பணமற்ற பாதி உயரம் இருப்பீங்க, அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? கத்திரிக்காய் கை கால் முடிச்ச மாதிரி புள்ளமா இருப்பீங்க. நீங்க அளந்து கொடுத்தா நாங்க வாங்கிக்கிறோமா? இந்தாயா, நாங்க வேலை சொன்னது எங்க கைக்கு தான். இந்த பாரு, என் கைக்கு அளந்து கொடுக்கறதா கொடுங்க, இல்லன்னா எனக்கு இந்த பூவே தேவையில்லை, நீங்களே வச்சுங்க. வாங்கடா வாங்கடா, போங்கடி நீங்களும் உங்க பூவும். யோ யோ யோ, ஓடி வராது.
மூஞ்சி முகரக்கட்டையும் பாரு. யோ, அறுத்த பூவையே நாங்க திரும்பி வாங்குறது இல்ல, நீங்க கசக்கி வேற போடுறீங்களா? மரியாதையை காசு கொடுத்துட்டு போங்க. முடியாது. என்னடி பண்ணுவ? காசு வாங்காம உங்களை இந்த இடத்தை விட்டு நகர விட மாட்டோம். என்ன மிரட்டி பாக்குறீங்களா? மரியாதையா வழிய விட போறீங்களா இல்லையா? முடியாதையா? முடியாதா? அதுக்கு வேற ஆளை பாருங்கடே. வாங்கடா. என்ன எல்லாம் பேசாம வாய மூடி நிக்கிறீங்க? இது அந்த கேஸ் போல் நடங்க டேஷனுக்கு. டேஷனுக்கா? இவரு போலீஸ். பேசாதையா, எல்லாம் நடங்க டேஷனுக்கு. அட நீங்க ஒண்ணு சார். அப்படின்னா இது எங்க குடும்ப சண்டை சார். ஓஹோ, தமிழ் தகராறு. ஆமா, அது தமிழ்ல சொன்னா. இது எங்களுக்கு புரியாம போச்சே. இது புரிஞ்சாதான் இந்த நேரம் இன்ஸ்பெக்டர் ஆயிருப்பீங்களே. இந்த பாருமா, உங்க குடும்ப சண்டையெல்லாம் வீட்டுல வச்சுங்க. இந்த மாதிரி ரோட்டுக்கெல்லாம் வராதீங்க. தெரு தெருவா பெரிய தொல்லையா போச்சு. வாயோ வாயா. சிவாரிசில வேலைக்கு சேர்ந்தவங்க போட்டு இருக்கு. அப்பா டே கங்கா, நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. நமக்குள்ள இருக்கிறா சண்டை. பணத்தை கொடுத்துடுறா. ஏய் மிஸ்டர், எதுக்காக வண்டியை நிறுத்திட்டு எங்க பின்னாடி வரீங்க? அதானே. நாங்க ஒண்ணு உங்க பின்னாடி வரல. எங்க வண்டியில பிரேக் பிடிக்குதான்னு பார்த்தோம். நல்லாவே பிடிக்குது. என்னடா கப்புன்னு பிடிக்குது. இப்படி பிடிக்கும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. என்னையா உடன் சவுறீங்க? எங்களை பார்த்து அசந்து நீங்க தான் வண்டியை நிறுத்துனீங்க. உங்களை பார்த்து நாங்க அசந்து போய் நிக்கிறதுக்கு நீங்க என்ன பத்மினியா, ஜெயலலிதாவா, சரோஜா தேவியா? நீங்க தான் எங்களை பார்த்து அசந்து போய் நின்னுட்டீங்க. நாங்க அசந்து நிக்கிற அளவுக்கு நீங்க ஒண்ணு எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி இல்ல. ஏண்டி அவங்க கிட்ட வீணா வம்புக்கு போற? நானா? இவங்க தாண்டி வம்புக்கு இழுக்கிறாங்க. இந்த 3 பேர்ல இவளுக்கு தானே வாய் நீளம். முதல்ல இவளை அடக்கணும். டேய், பொண்ணுங்கன்னா பேயே இறங்கும். கொஞ்சம் இறக்கம் காட்டுங்கடா. அப்போ இறக்கப்படுவோங்கிற. ஆமாண்டா. ஓகே, இறக்கப்பட்டுருவோம். மேடம், உங்க நட்டமாட்டும் பூக்கட்டைக்கு என்னாச்சு? அட போயா, அத பத்தி உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. வாங்கடி. இந்த ரோஸ் தான் ரொம்ப சிலுத்துக்கிறா. இவளை கவனிக்க நேரத்துல கவனிச்சுக்கிறேன். ஷாஜகான் பாட்டா. போடா. ஏண்டி எதுக்குடி அவங்க மேல இப்படி எரிஞ்செரிஞ்சு விழுற? அவங்கள பார்த்தா பணக்கார பசங்க மாதிரி தெரியுது. அதுக்கு என்ன இப்போ? ஒண்ணு இல்ல, அவங்கள அப்படியே லவ் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆகலான்னு. ஏண்டி லவ்க்கு இப்படி அலால அலையிற? அதுக்கு இல்லடி, அந்த பாவி ஜெயில இருந்து வந்தா நம்மள எல்லாம் பழி வாங்கிடுவான். நீ சொல்றது கரெக்ட் தான். ஒருவேளை அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தா என்கொயர் பண்ணா போகுது. ஓகே, வாங்கடி. முதலாளி, மறுபடியும் நீங்க ஆபீஸுக்கு வந்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? ஒரே நாள்ல உங்க பதவி பறிபோனதும் என்னால தாங்கிக்க முடியல. உங்க நிலைமை 3D சினிமா படம் மாதிரி ஆகி போச்சு. கண்ணுக்கிட்ட வர்ற மாதிரி வருது, ஆனா வர மாட்டேங்குது. ஏய், நீ குடிச்சிருக்கியா? ராஸ்கல், நீ குடிச்சிருக்கியா? படமா நீ குடிச்சிருக்கியா? அதுக்காக ஏன் இப்படி திட்டுறீங்க? டேய், நீ குடிச்சதுக்காக நான் திட்டடா. எனக்கும் கொஞ்சம் வாங்கிட்டு வரலையே, அதுக்காக திட்டுறேன். ஆஹா, எப்பேற்பட்ட முதலாளி! உங்களுக்கு நான் வாங்காம வருவேனா? இந்த பழம் பொழிக்கும். என்ன பாட்டுலாம் பலமா இருக்கு? பாப்பா பாட்டு நீ படிக்கலையா? சீச்சி இந்த பழம் பொழிக்கும். வர்றேன். பெரிய தொல்லையா போச்சு. கை விட்டு போயிட்டானே. இது என்ன பொழப்பு? இதுக்கு பதிலா சாகலாம் போல் இருக்கு. அப்பா, நாங்களே ரொம்ப சாரின்னு சொல்றீங்களே, உங்களுக்காக என் உயிரே கொடுப்பேன். நீ உயிரை கொடுக்க மாட்டான்டா. மேக்சிமம் ஒரு சின்ன உதவி செய்யணும். செய்வியா? என்னப்பா செய்யணும் சொல்லுங்க. நிஜமாவே செய்வியா? சத்தியமா செய்யறப்பா. டேய், என் மனசு கிடந்து ரொம்ப சஞ்சலப்படுது. அந்த சஞ்சலத்தை போக்கணும்னா ஒரு 1/4 பாட்டில் பிராந்தி வாங்கிட்டு வரியா? ஏப்பா, குடிக்கிறது தப்பு இல்லையா? டேய், குடிக்கிறது தப்புன்னு யாரா சொன்னா? சுகம்னு ஒண்ணு இருக்கே, அது இதுல தாண்டா இருக்கு. சொர்க்கம்னு ஒண்ணு இருக்கே, அதுவும் இதுல தாண்டா இருக்கு. டேய், இதெல்லாம் சொன்னா புரியாதுடா, அனுபவிச்சு பார்த்தா தாண்டா தெரியும். டேய், போய் சீக்கிரமா வாங்கிட்டு வாடா. வாங்கிட்டு வரப்பா. இந்தா 1/2 பாட்டில் பிராந்தி கொடுங்க. நான் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க எப்படி மாமா? ஆனா சீக்கிரமா வாங்க. இங்கிலாந்துல பிறந்தது, இது இத்தாலியில பிறந்தது, இது அமெரிக்காவுக்கு ரஷ்யாவுக்கு கிராஸ்ல பிறந்தது. இதுதான் ஜெயிக்கும். காருக்கு தண்ணி கேட்டன எங்க?
மாமா சீக்கிரமா வாங்க இந்தா இத நீ ஊத்திக்க, இத காருக்கு ஊத்துறேன். ஆமா ஊருகா இருக்குல்ல, தொட்டு நக்கிக்க, போதையில ஒண்ணும் தெரியாதுடா. இந்த பாரு திருக்குறள் புத்தகம் கைமா வர்றான். அட பாவி, சதா பாட்டில் கைமா ஏறிய நம்ம குடும்ப கௌரவம் என்னடா வருது? அட பாவி, எப்ப பார்த்தாலும் ரேசு புஸ்தகம் கைமா அலைஞ்சிட்டு இருக்கியே, நம்ம குடும்ப கௌரவம் என்னடா ஆகுறது? ஏண்டா சதா பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்கியே, நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆகுது? கரெக்ட். நீ குடிகாரன் ஆயிட்ட, இவன் பொம்பளை பொறுக்கி ஆயிட்டான். குடிச்சா உடம்பு கிடும், பொம்பளை பின்னால போனா பேர் கிடும். இது அப்படி இல்ல, வியாபாரம். என்னடா சொல்ற? அன்னைக்கு அப்பா 5000 ரூபாய் கட்ட சொன்னாருல்ல, அது கோவிந்தா. நான் 500 ரூபாய் கட்டினேன், அதுக்கு 5000 ரூபாய் அடிச்சேன். இன்னைக்கு 5000 ரூபாய் கட்ட போறேன், அது என்ன ஆகும் தெரியுமா? கோவிந்தா ஆகும். அட அது இல்ல மாமா, ஐயா இன்னைக்கு பெரிய அளவுல ஜாக்பாட் அடிக்க போறாரு. நீங்க எல்லாம் வந்து என்ன கெஞ்ச போறீங்க. அடாடாடாடா, உங்க அப்பா நல்லா ட்ரைனிங் கொடுத்திருக்காரு. எங்க மிஸ் ஆயிருங்களோன்னு பார்த்தேன். அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கீங்க. இருந்தாலும் உங்க அப்பாவுக்கு நிகர் உங்க அப்பா தான். அவர் போடாத தண்ணியா, பார்க்காத பொம்பளையா, ஆடாத ரேசா. மாமா மாப்பிள முதல்ல நிர்வாகம் எங்க அப்பாவையே மிஞ்சி காட்டுறோமா இல்லையான்னு பாருங்க. டேய் தண்ணி வண்டி வண்டி ஏறா. ஆமா இந்த பிடிச்சுக்க. போடா சீக்கிரம். என்ன வண்டி ஆடுது? வண்டி பின்னால போகுமாப்பா? முன்னாலதான் போகுது. பின்னால போகுமா? இப்படியே கண்டினியூ பண்ண ஆக்சிடென்டே நடக்காது. மாப்பிள என்னடா பண்ணி சைக்கிள் ஓட்டிட்டு வருது? பின்னாடி வராங்க. சர்க்கஸ்க்கு ட்ரைனிங் பண்றாங்க போல. யோ நிறுத்தியா? யோ யோ பிரேக் பிடிக்கல, நிறுத்தியா? ஐயா ஐயா யோ பெமானி கைத நிறுத்தியா? யோ 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 அம்மா அம்மா ஏய் நீயா? நானே தான். இத்தனை நாளா முன்னால போட்டு காசு வாங்குவே, இன்னைக்கு பின்னால போட்டு காசு வாங்குறியா? சத்தியமா நான் இப்ப தெரிஞ்சு வேலைக்கு போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு நீங்க வேணும்னே இடிச்சீங்க. மரியாதையா காசை கொடுத்துருங்க. இது வாடகை சைக்கிள். யோ நாங்க என்ன வேணுட்டு வந்து மோதனமா? அப்ப நான் வேணும்னு வந்து மோதனா? ஐயா ஐயா நீங்களே இந்த நியாயத்தை கேளுங்க. காரணம் சைக்கிள் கொண்டு வந்து போட்டு இவர் காசு வாங்கினாரா இல்லையான்னு கேளுங்க. குடிச்சு வந்துருக்கான். ஊதுவோமா? ஊதி பாக்குறதுக்கு இது என்ன நாதசுரமா? யோ உண்மையை சொல்லு, அன்னைக்கு இதே மாதிரி தானே போட்டு காசு வாங்கினேன். அன்னைக்கு என்னமோ நான் தாங்க சைக்கிளை போட்டேன். ஆனா இன்னைக்கு இவங்க தான் வந்து மோதனாங்க. பார்ட்டிகளா பொதுமக்களே, இப்படிப்பட்டவன் சும்மா விடலாமா? இவனுக்கு இதே பழப்பா போச்சா? சார் நீங்களா? அதுடே வா 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 வா. உங்களை இந்த சீட்ல நான் எதிர்பார்க்கவே இல்ல. இந்த சீட்டை மறுபடி நான் போராடி பிடிச்சதே உனக்காகத்தான். யாரா வரத்துக்குள்ள நீ எம்பிட்டு உங்களை போயிட்டு போ. என்ன சார்? போங்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. அப்பா கூப்பிட்டு இனிமே நீங்க அந்த கிழவனுக்கு வேலை செய்ய வேண்டியதில்லை. ஆல் இன் ஆல் அப்பாதான். அப்போ இனிமே அம்மா ஆபீஸ் வர மாட்டாங்க. நிச்சயமா வரமாட்டா. வெரி குட். அப்பாடா, இனிமே நமக்கு விடுதலை. இந்த விடுதலை நீடிச்சிருக்கணும்னா நான் சொன்னபடியெல்லாம் நீங்க கேட்கணும். அப்பா தப்பா சொன்னா கூட தப்பாம கேட்போம். என் பசங்களை நானே அப்படி கெடுத்துருவேனா? கங்கா, நீ ரேஸ் கோர்ஸுக்கு போய் நான் குறிச்சு கொடுத்திருக்கிற இந்த நம்பர்ல இந்த பணத்தை கட்டுற. சீக்கிரம் போ. ஜாக்பாட்டோட வரேன் டாடி. சுரேஷ், நீ என்ன செய்யற? இந்த நாற்கால உட்கார்ந்து எனக்கு வர போன் எல்லாம் அட் பண்ற. போன் பண்றவங்க கிட்ட அப்பா முக்கியமான வேலையை போயிருக்காரு, வரத்துக்கு நேரமாகும்னு சொல்ற. ஓகே டாடி. அப்பா தலையை வலிக்குதே. நான் அமிர்தாஞ்சம் தேய்ச்சிக்கிட்டு இந்த ரூம்ல ரெஸ்ட் எடுத்து வந்துடுறேன். அப்பா நானும் நீ என்ன பண்ற? உன் சீட்ல உட்கார்ந்து இவங்க சீட்ல அவங்க செய்ய வேண்டிய வேலையும் சேர்த்து செய்யற. போ. டே பாண்டியா, அந்த கழவனை மட்டும் இந்த ரூமுக்குள்ள விட்டுறாத, டேஞ்சரா போயிடும். ஓகே டாடி, நான் பாத்துக்கிறேன். அமிர்தாஞ்சம் நீங்க தேய்ச்சி தேய்ச்சு வாங்கப்பா. அரை மணி நேரம் ஆச்சு, இன்னுமா அப்பா அமிர்தாஞ்சனம் தேய்ச்சிட்டு இருக்காரு? லிங் 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 லிங். எஸ் கம் இன். ஹலோ ஹலோ. தம்பி, அப்பா இல்லையா? அப்பா முக்கியமான விஷயமா வெளியே போயிருக்காரு. அப்பாவுக்கு இந்த பொண்ணை அறிமுகப்படுத்தலான்னு வந்தேன். அப்பாவுக்கு அறிமுகப்படுத்தினா என்ன, தம்பிக்கு அறிமுகப்படுத்தினா என்ன, எல்லாம் ஒண்ணுதான், வேற ஒண்ணு இல்ல.
இந்த பொண்ணுக்கு மட்டும் ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா உங்களை இது ரொம்ப நல்லாவே கவனிச்சுக்கும். கிளிங் லிங் லிங் கிளிங் லிங் லிங் கிளிங் லிங் லிங். என்ன சொன்னீங்க? என்ன சொன்னாலும் கேட்கும். ஒரு வேலை மட்டும் போட்டு கொடுங்க. இந்தாங்க பொண்ணோட அட்ரஸ். எப்ப வேணாலும் சந்திக்கலாம். நான் வரட்டுமா? வரேங்க. பாய். யாருடா போன் எடுத்து கீழே வச்சது? போனா நான் இல்லம்மா, எனக்கு தெரியாதுமா. சரியா பை. அப்பா எங்கடா? அப்பா 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 பார்க்க தான் நான் இங்க வந்தேம்மா. அப்பாவை பார்க்க வந்தியா? சரி சரி, உன் சீட்டுக்கு போ. யாருமே இல்ல. வா வா. நில்லுங்க. வணக்கம் சார். இருக்கட்டும். நீங்களா, என்ன வேணும்? ஒண்ணு இல்ல சார், இந்த பொண்ணுக்கு எனக்கும் ஒரு பந்தயம். யாரு Dress கம்மியா போடுறதுன்னா? அதுல சார் வேற ஒண்ணு. அது நீங்க தான் டீச்சர் இருந்தா இந்த ஃபேக்டரி ஓனர்ஸ். நான் சொல்றேன், நான் இல்லங்கற. இந்த பொண்ணு சொல்றதுதான் கரெக்ட். அவங்க 3 பேரும் முதலாளி இல்ல, அவங்க அம்மா தான் முதலாளி. அப்புறம் நான் சொல்றேன், அவங்க 3 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. நான் இல்லங்கற. நீ சொல்றதுதான் கரெக்ட். அவங்களுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காது. ஏன்னா அவங்க 3 பேருக்கும் ஒரே வயித்துல பிறந்த அக்கா தங்கச்சி வேணுமா? ஒரே வயிறு கிடைக்குமா? அக்கா தங்கச்சிக்குலாம் வேணுமா? சார், இந்த ஃபேக்டரியில எங்களுக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா சார்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இடத்த காலி பண்ணுங்க. சார் இந்தாங்க சார். சார், இது வெறும் அட்வான்ஸ் தான். வேலை கிடைச்சதும் 1 மாசம் சம்பளத்துக்கு முழுசா கொடுத்துறோம். அப்படியா? வழிதானே, கிடைச்சிருச்சு. எங்க முதலாளி அம்மா ரொம்ப இறக்கப்பட்டவங்க. ஏழை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, உடனடியா உங்களுக்கு ஒரு வேலை. ஆரன் சத்தம் கேக்குது, முதலாளி அம்மா வந்துட்டாங்க. இங்க இருந்து எழுங்க. கமான். யார் நீங்க? 10 ரூபா கொடுத்தவங்க. என்ன வேணும்? ஒரு வேலைங்க வேலைங்க. சரி சரி, உள்ள வாங்க. உள்ள நுழைங்க நுழைங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். உங்களை எல்லாம் பார்த்தா ஏழைங்க மாதிரி இந்த தெரியலையே. காலத்துல நாகரிகமா ட்ரெஸ் பண்ணிட்டு போலேனா யாரும் பேச கூட மாட்டேங்கிறாங்கம்மா. அதுவும் கரெக்ட் தான். நீங்க எல்லாம் யாரு? எங்க இருந்து வரீங்க? நாங்க வெளியூருங்க. 3 பேருமே அக்கா தங்கச்சிங்க. அக்கா தங்கச்சிங்களா? ஆமாங்க, ஒரு தாய் பெத்த பிள்ளைங்க. ஆனா அப்பா அம்மா தான் இறந்துட்டாங்க. நாங்க அனாதை ஆயிட்டோம். ஆமா, நீங்க எல்லாரும் எங்க தங்கி இருக்கீங்க? கூட பிறந்த சகோதரி மாதிரி ஒருத்தர் ஆதரிச்சு எங்களுக்கு தங்க இடம் கொடுத்திருக்காருமா. ஈஸ்வரன் கோயில் நம்பர் 24ங்க. சரி, இப்ப வேலை காலி இல்ல. இருக்கும்போது நான் சொல்லி அனுப்புறேன். நீங்க போயிட்டு வாங்க. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. நீங்க தான் எங்களுக்கு தெய்வம். எப்படியாவது ஒரு வேலை போட்டு கொடுங்கம்மா. இல்லன்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சிட்டீங்கன்னா நேரா நாங்க சமுதிரத்துக்கு தான் போவோம். என்னம்மா இது? உங்களோட தர்ம சங்கடமா இருக்கு. நீங்க சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா. வேலையை நாங்க உண்டாக்கிடுறோம். அது எப்படி? சிம்பிள் மேடம், உங்க கம்பெனி பார் சோப் 100 கொடுங்க, நாங்க கடைக்கடையா போய் வித்துட்டு வந்துடுறோம். அப்படி விக்கலனா எங்களை வேலையை விட்டு நிக்கிறீங்க. ஆமாங்க, எங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. வெரி குட். உங்களுடைய தன்னம்பிக்கை நான் பாராட்டுறேன். நாளைக்கே ஏற்பாடு பண்றேன். இப்ப போயிட்டு வாங்க. தேங்க்யூ மேடம். ஐயோ, பாருங்க சார், இதே மாதிரி ஒரு சோப்பு திருடிட்டு ஓடிட்டா சார். இதுக்காம தங்கத்தை பறி கொடுத்த மாதிரி கத்துன? என்ன அப்படி சொல்லிட்டீங்க? இந்த சோப்பு தங்கத்தை விட மேலானது. எப்படின்னு கேக்குறீங்களா? இது வரைக்கும் நீங்க துணிக்கு ஒரு சோப்பு, உடம்புக்கு ஒரு சோப்புன்னு தனித்தனியா வாங்கிருப்பீங்க. இனிமே நீங்க அப்படி வாங்க வேண்டிய அவசியமே இல்ல. எங்க சோப்பை வாங்கிட்டீங்கன்னா முன் பக்கம் தேய்ச்சா உடம்பு, பின் பக்கம் தேய்த்தால் துணி. விலைவாசிகள் விஷம் போல் ஏறிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இப்படி ஒரு சிக்கனமான புதிய கண்டுபிடிப்பு 2-in-1. வாசனை மிகுந்தது, முறை நிறைந்தது, எத்தனை வருடங்கள் ஆனாலும் கரையாதது, எவ்வளவு தேய்த்தாலும் அழுக்கம் போகாது, மற்ற சோப்புகள் போகாது.
எங்கள் சோப்பு அழுக்கை அறவே அகற்றிவிடும். என்ன மாணிக்கண்ண ஒண்ணும் புரியலையே. இந்த சோப்புகளை எல்லாம் நீங்கள் வாங்கிய பிறகு இந்தியாவிலேயே முதல் மாடல் அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த கவர்ச்சி கன்னி நீச்சல் உடையில் வந்து இந்த சோப்பை எப்படி உபயோகிப்பது என்பதை உங்களுக்கு செய்து காட்டுவாள். உண்மையிலே இந்த பொண்ணு நீச்சல் உடையில வருமா? ஆமா, இங்க இருக்கிற சோப்பெல்லாம் வித்த பிறகு கண்டிப்பா வரும். அப்படின்னா நான் சோப்பு கொடுமா? என்னம்மா பேசாம இருக்கீங்க? அந்த பொண்ணை நீச்சல் உடையில வர சொல்லு. சந்தியா, நீ போய் நீச்சல் உடையில வாமா. இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான எச்சரிக்கை. நேத்துக்கு இதே மாதிரி நீச்சல் உடையில வந்தப்போ திடீர்னு போலீஸ் வந்து ஜனங்களையும் எங்களையும் மேல ஏத்திக்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அதை கட்டிட்டு வெளியில வந்தோம். இன்னைக்கு அதே மாதிரி போலீஸ் வந்தா நீங்களா எடுத்து நின்னு போறாங்க. ஐயோ, அத போலீஸ் போலீஸ். யாரும் ஓடாதீங்க, பின்னாடியே வேன் வருது. ஒழுங்கா வேன்ல ஏறணும். தெரியுதா? மாணிக்கம் இந்தாங்க. என்னம்மா ட்ரெஸ்ஸுக்கே வாடகை 40 ரூபா ஆச்சு. சரி, 10 ரூபா குடுறி. நாடகத்துக்கு போனோம். கரெக்டுமா? வாங்கயா. வாங்கடி. எங்க கம்பெனி சொப்பன ஃப்ராட் பண்ணி விக்கிற அளவுக்கு தரமா கெட்டு போச்சு. அம்மா திரும்பி வரட்டும், உங்க சாதனையை சொல்லி சீட்டை கிளிகள் கிழிச்சிடுறேன். ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லிடாதீங்க. உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறோம், ப்ளீஸ். எதுக்காக பொய்யும் புரட்டும் சொல்லி சோப்பை வித்தீங்க? சோப்பு விக்கலன்னா உங்க அம்மா வேலையை விட்டு நிறுத்திடுவாங்க. வேலையை விட்டு நிறுத்திட்டா உங்களை அடிக்கடி பார்க்க முடியுமா? எங்களை எதுக்கு நீங்க அடிக்கடி பார்க்கணும்? ஆம்பளையா பிறந்துட்டு இது கூட புரியலையா? புரிஞ்சிருச்சு. உங்க 3 பேருக்கும் எங்க 3 பேர் மேல ஒரு கண்ணு. அப்ப உங்களுக்கு எங்க மேல கண்ணு இல்லையா? யார் சொன்னது? உன்னை பார்த்த அன்னைக்கு நைட்டு கற்பனையில உன்னோட டுயட் பாடிட்டேனே. நீ சோப்பு விக்கும் போதே ஸ்விம்மிங் ட்ரெஸ்ல நான் உன்னை கற்பனையில பார்த்தேன், காதலிச்சிட்டேன். இவ்வளவு அல்பா கற்பனையிலே மிதக்கிறவனுங்க நமக்கு இதெல்லாம் ஒத்து வராது. ஏன்னா நான் செயல் வேற, மதுரை வேற பரம்பரை.